முருங்கைக்கீரையில் இப்படி ஒரு பொட்டேட்டோ டிஷ்ஷை செஞ்சு கொடுத்துருக்கீங்களா வீட்டில்? ஸோ இல்லைன்னா இந்த ரெசிபியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அடிக்கடி செஞ்சு தாங்கன்னு வேறு கேட்பாங்க. முருங்கைக்கீரை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது வரைக்கும் எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட சேர்த்து ஜீரகம், காஞ்சி மிளகாய், பாசிப்பருப்பு, அப்புறம் உளுந்து இதெல்லாம் நல்லா ட்ரையாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதை தனியாக அரைச்சி ஓரமாக வச்சுக்கிட்டு, எப்பயும் போல் நீங்கள் உருளைக்கிழங்கு எப்படி வேக வைப்பீங்களோ இல்லை எப்படி நீங்கள் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுவீங்களோ அதே தாங்க மெத்தடு, வேறு எதுவுமே இல்லை. நல்லா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு உருளைக்கிழங்கு வெந்து வர டைமில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இதை நீங்கள் ரசம் சாதம், அப்புறம் தயிர் சாதம், சாம்பார் இந்த மாதிரி உங்களுக்கு எது பொட்டேட்டோடி சேர்த்து சாப்பிட பிடிக்குமோ எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு கீரை உள்ளே போதுன்னே தெரியாமல் நீங்கள் இந்த டிஷ்ஷை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லைங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர், லைக் பண்ணுங்கள். இதை நான் தயிர் சாதத்தோடு சாப்பிட்டேன், எனக்கு அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.